இந்த எலக்ட்ரிக் டிராக்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஸ்டெப் தான் இருக்குது. நார்மலாக நமக்கு ஒரு சார்ஜ் பாயிண்ட் வேணும். அந்த சார்ஜ் பாயிண்டில் நம்ம டிராக்டர்லேயே கொடுத்துருக்கிற CCS2 சார்ஜிங் கன்னோட சேர்த்து ஒயர் வந்துடுது. அதை வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு ஆன்போர்டு சார்ஜர் போர்டில் இந்த CCS2 செட்டப் இருக்குது. இதில் அப்படியே நார்மலாக அழுத்தினோம்னா இது உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை போட்டோம்னா சார்ஜ் ஆகிக்குது. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் தான் ஆன் பண்ணோம்னா சார்ஜ் ஆயிடுது. இது இந்த CCS2 வந்து ஸ்டாண்டர்டான இதில் வந்திருக்குது. அதனால வேறு பேட்டரி ஸ்டேஷன்லேயும் காரெல்லாம் சார்ஜ் பண்ணுற அந்த இதுலேயும் இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலை செய்கிற டீசல் டிராக்டரோட வேலையை இது 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் செஞ்சிடும். அதோட இன்னும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இது இந்த நார்மலாக ஒரு டீசல் டிராக்டரை 1 மணி நேரம் ஒரு காட்டை உழுகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 4லிருந்து 5 லிட்டர் டீசல் தேவைப்படும். இது வந்து 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதும் அந்த நிலத்தை உழுதுரும் அப்படின்னு இவங்க நமக்கு இந்த ஃபீல்டை உழுது காட்டினாங்க. 1 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுக்கு நார்மலாக ஒரு 7 ரூபா அப்படிங்கிற யூனிட்டில் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு 50லேருந்து 70 ரூபாக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு வயலை ஓட்டிடலாம். 4லிருந்து 5 லிட்டர் டீசல் செலவாகும் 1 ஹவர் ஓட்டுறதுக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறப்ப 6 லிட்டருக்கு மேலே செலவாகிற டீசலை இதை 1 மணி நேரத்தில் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரம் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 7 ரூபா அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கூட இது ஒரு 50 ரூபாலேருந்து 70 ரூபா தான் ஆகும் ஒரு ஏக்கரா ஓட்டுறதுக்கு சொல்கிறாங்க.